நான் குற்றவாளி இல்லை, குற்றம் செய்யறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் நான் குற்றவாளி இல்லை, குற்ற செயல் செய்யறதுக்கு தகுதி எனக்கு இல்லை. நீ எதனா குற்ற செயல் சொல்லு, இந்த அரசாங்கம் சொல்லட்டும் குற்ற செயல் இதுன்னு, நான் செய்ய போகிறதில்ல, எனக்கு அவசியம் இல்லையே. மனிதர்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதானே அரசாங்கம். அதுக்கு தானே அரசாங்கம் வச்சுக்கிறான். அப்புறமா என்னை ஏன் உள்ளே எடுத்து வச்சான்? நான் அதுதானே பேசினேன். ஏன் உள்ளே வச்சான்? நீ மதத்தை பேசுகிற, மத உணர்வுகளை தூண்டுற. ஒரு மதத்தையும் எல்லா மதத்தையுமா? எல்லா மதத்தையும் தானே தூண்டினேன். அப்போ ஏன் என்னை உள்ளே வச்ச? சரி, இந்த மதத்தை தூண்டினான்னு என்னை உள்ளே வச்ச. அந்த ஆள் கூப்பிட்டு வச்சு ஏன்டா சொன்னேன் என்னன்னு கேட்கணும் இல்லை? கேட்கவே இல்லையே. அத்த பக்கம் நீ கேட்கவே இல்லை இல்லை. பொதுநல வழக்கோ ஏதோ ஒன்று போட்டு கூட என்னை விடுதலை பண்ணி என்னை உள்ள இருந்தானே. ஏன் உள்ள அக்கறை இல்லை? நான் வளர்ந்தா இந்த சமூகத்தில் நான் அதுக்கான முயற்சி செஞ்சால் அப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னா, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துரு. அந்த அளவுக்கு உன் மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ண, குற்றம் சாட்டுறவன் காணாமல் போகிற அளவுக்கு நீ வளர்ந்துரு. அப்போ வளர்ந்துருக்கணும். நான் அவ்வளோ பேருக்கு உண்மை புரிய வச்சுருக்கணும், புரிய வைக்கணும். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பேசணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும். ஏன் மதத்து பேரை சொல்லி சொல்கிற? மதம் முட்டாள் தானேன்னு சொன்னால் எல்லா மதத்தையும் திட்டுறேன்னா, எல்லா மதமும் முட்டாள் தானேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? தெளிவாக தானே இருக்குது. அப்போ தப்பு என்கிட்ட தான். என்ன பண்ணாமல் போயிட்டேன்? டீட்டெயில் பண்ணேன். ஏன் தகுதியற்றவன் கேட்டான். அதை நீதிபதி என்ன சொல்லி அனுப்புகிறாரு? இந்த உலகத்தில் தகுதியற்றவன் நிறையக்கிறான். நீ என்ன பண்ணுவான்? உன்னை குற்றவாளின்னு தான் சொல்லுவான். அப்போ என்னை நீதிபதியை அமுச்சு விட்டார், உனக்கு குண்டாஸ் கிடையாது போடான்ட்டு. பிரச்சனை எங்கே? அப்போ தகுதியற்றவங்க முன்னாடி பேசுறது தான் என்னுடைய குற்றம். அதானே குற்றம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரும் கேட்குற தகுதி இல்லை. பாடல் ஒரு கோடி செய்தேன், கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. கேட்டவருக்கு ஞானம் இல்லை, என்ன செய்ய முடியும்? யாரும் கேட்குறவனுக்கு வருவான். எவன் உண்டா? அவனுக்கு உண்டு. எனக்கான ஆள் இல்லை, என்னை தேடுறவன், கடவுள் தேடுறவன், கடவுளை புரிஞ்சுன்னு நினைக்கிறவன் இங்கே வருவான். அவரே கடவுள் நினைக்கிறாரு. டேய், கடவுள் வெற்றிட என்பதுக்கு அவர் எப்படி கடவுள் ஆவார்? அவருக்குள்ளவும் கடவுள் இருக்குது. அவருக்குள்ள கடவுள் இருந்தால் உனக்கு என்ன ஆகுது? இனிமேல் எனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, உனக்குள்ளே கடவுள் இல்லாத மாதிரி இருக்குது. உனக்குள்ளே இருக்குது கடவுள்னு சொன்னால் உனக்கு ஒத்துக்க முடியலன்னா யார் பிரச்சனை இது?